கைஸ் எல்லாருக்குமே தமிழ் ஃபின்கேர் சேனலுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டாப் 5 பெஸ்ட் கிரெடிட் கார்டு ஃபார் த இயர் 24 அண்ட் 25. ஓகே, ஸோ நம்பர் 1 கிரெடிட் கார்டு நான் ரிவீல் பண்ணுற முன்னாடி நம்ம டாப் 5 ரீசன்ஸ் எதுக்கு நம்ம கிரெடிட் கார்டு வேணும்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்புறமா வந்து பை நவ் அண்ட் பே லேட்டர் கான்செப்ட்டுக்கு. இப்போ ஐஃபோன் வாங்கி அப்புறமா பே பண்ணலாம், அந்த மாதிரி சேலரி வந்தோடனே பே பண்ணலாம். இல்லைனா இஎம்ஐ போடுறதுக்கு நம்ம பை பண்ணி இஎம்ஐ போடலாம். இல்லைனா நோ கேஷ்பேக் பாயிண்ட்ஸுக்கு இல்லையா. ஸோ நம்ம ஷாப்பிங் பண்ணால் நம்ம கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் வரும், அதை ரிடீம் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதோ இயர்ஃபோன் வாங்கலாம் பாயிண்ட்ஸில், அந்த மாதிரி. அப்புறமா வந்து லான்ச் ஆக்சஸ். ஸோ தீஸ் ஆர் த 5 மேஜர் ரீசன்ஸ் வை பீப்புள் நம்ம கிரெடிட் கார்டு வாங்குறது. ஸோ இந்த டாப் 5 கிரெடிட் கார்டில் நம்பர் 1 கிரெடிட் கார்டு எதுனா ஹேவிங் நோ கிரெடிட் கார்டு இட் செல்ஃப். லைக் வேணாம் நம்மளுக்கு இந்த 5 தான் பெனிஃபிட்ஸ் சொன்னேன் இல்லையா. இந்த 5 இது பெனிஃபிட்ஸ் இல்லை, இது நம்மளுக்கு டெட் ட்ராப்பு போடுற 5 பெனிஃபிட்ஸ் ஃபார் த பேங்க். ஓகே, லிசன் டு திஸ் ப்ராப்பர்லி. இந்த 5 பெனிஃபிட்ஸ் நான் சொன்னேன்ல, ஷாப்பிங்கு, அப்புறமா பை நோ பே லேட்டர், இஎம்ஐ, கேஷ்பேக் பாயிண்ட்ஸ், அப்புறமா லான்ச் ஆக்சஸ், இதெல்லாம் ஒரு கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணி அவங்கள டெட் ட்ராப்புக்கு போடுறதுக்கு. ஓகேவா, உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது, நிறைய செகண்ட் கிரெடிட் கார்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா வேணாம், அந்த ஃபஸ்ட் கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகேவா, உங்களுக்கு ஷாப்பிங் வேணும்னா நீங்கள் கேஷ் யூஸ் பண்ணி உங்கள் பட்ஜெட்டை ஸ்டிக் பண்ணலாம். உங்களுக்கு இஎம்ஐ போட்டு இப்போ ஷாப் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வாங்குகிற மாதிரி வேணாம். இவங்களுக்கு பில் பே பண்ணணும் இல்லையா. அப்புறமா பில் என்னென்னா அவங்க சின்ன அமௌண்ட் பே பண்ணி, லைக் மினிமம் அமௌண்ட் அண்ட் ஃபுல் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10% இல்லை 5% ஆஃப் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் போட்டு மினிமம் இவ்வளோ தான் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லி உங்களை டெட் ட்ராப்புக்குள்ளே போடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆல்மோஸ்ட் லைக் கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ தெரியுமா? ஆல்மோஸ்ட் லைக் 2% மந்த்லி. 2% into 12 பண்ணிங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 24. இங்கே பாருங்க, 3.4% பர் மந்த். ஓகேவா, ஸோ ஆனுவல் ரேட் பார்த்திங்கன்னா 47%, 40 to 47%. ஸோ நம்மளுக்கு தெரியாது இவங்க எப்படி நம்மளை டெட் ட்ராப்புக்கு போடுவாங்கன்னு. நான் டெட் ட்ராப் பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன். ஸோ நம்பர் 1 கிரெடிட் கார்டு இஸ் ஹேவிங் நோ கிரெடிட் கார்டு இட் செல்ஃப். ஓகேவா, ஸோ ப்ளீஸ் கைஸ், நான் ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன், என்கிட்ட எவ்வளோ கிரெடிட் கார்டு இருக்குதுன்னு. நான் எல்லாமே கட் பண்ணல, ஆனால் ஸ்டாப் பண்ணி அந்த கார்டு அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணல நான் என்கிட்ட எவ்வளோ கார்டு இருக்குது நான் சின்னதாக ஷார்ட் வீடியோ நான் போடுறேன், பாருங்கோ. ப்ளீஸ் கைஸ், டோன்ட் ஃபால் இன் டு திஸ் டெட் ட்ராப். நான் எப்படியோ வெளியே வந்துட்டேன், நீங்கள் கூட இந்த டெட் ட்ராப்புக்கு வராதிங்க. ஓகேவா, பக்கா அந்த 5 பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து இட்ஸ் பெனிஃபிஷியல் ஃபார் த பேங்க் அண்ட் நாட் ஃபார் அவர் கன்சியூமர்ஸ். ஸோ நம்பர் 1 கிரெடிட் கார்டு இஸ் ஹேவிங் நோ கிரெடிட் கார்டு. நம்மக்கிட்ட கிரெடிட் கார்டே வேணாம். ஓகேவா, ஸோ நான் லிங்க்ஸ் எல்லாம் போடுறேன், இந்த கிரெடிட் கார்டு எதுக்கு வேணாம் அப்படின்னு. ஸோ பாருங்கள் கைஸ். ஓகே, தேங்க்யூ.